அனைவருக்கும் வணக்கம். வேலைகள் 2 விதம். ஒன்று கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலைகள், இன்னொன்று நமக்கு பிடிச்ச வேலைகள். வேலைக்கு போகிறது, சமைக்கிறது, கழுவுறது, துடைக்கிறது இது எல்லாமே கட்டாயமான வேலைகள். கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய வேலைகள் சில நேரத்தில் சலிப்பை கொடுக்கும், சில நேரங்களில் சரியாக செஞ்சு முடிக்க முடியாட்டா கோவத்தையும் கொடுக்கும். அதே நேரம் நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும்போது அங்கே சலிப்பு, கோவம், டென்ஷன் இதுக்கு இடமே கிடையாது. அது பிடிச்ச வேலைகள் குழந்தைங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதா இருக்கலாம், கேம் விளையாடுறதா இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம். ஒரு சிலருக்கு கார்டனிங், டெய்லரிங், டெக்கரேட்டிங், குக்கிங் இப்படி இருக்கலாம். ஒரு சிலருக்கு புக் ரீடிங்காக இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த தினம் ஒரு ½ செஞ்சாலே திருப்தியாக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். புக் ரீடிங் அண்ட் கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே ஈவினிங் 6 to 7 எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன் அப்படிங்கிற பெரிய திருப்தி. தினமுமே ஜாதிப்பூ பறிக்கிறதா என்னோட ஃபஸ்ட்டு வேலை. அடுத்த நாள் துவையலுக்கு பெரண்டையும் கட் பண்ணியாச்சு. ஒட்டுமொத்த கீரைகளின் சத்துக்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த முருங்கைக்கீரை சூப்புக்காக கட் பண்ணியாச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப அழகாக வெயிட்டாக தொங்கிக்கிட்டு இருந்த சுரைக்காயும் கட் பண்ணியாச்சு. மாடி தோட்டத்தால் என்ன பயன்? மாடி தோட்டம் தேவையா? மாடித்தோட்டம் லாபமா? இப்படி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்பதுண்டு. சில விஷயங்களை கணக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்க முடியாது. மாடித்தோட்டம்னு சொல்லக்கூடியது இயற்கையை நேசிக்கக்கூடிய இடம், இயற்கையை உருவாக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். சிட்டியில் விவசாயம்னா என்னன்னே தெரியாத குழந்தைகளுக்கு இப்படி தாப்பா இருக்கும்னு கொஞ்சமாவது விவசாயம் பற்றிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய இடம், புரிதலை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்து வரக்கூடிய நம் தலைமுறைகள் அனைவருக்கும் உணவு உற்பத்தி பண்ணுவது எவ்வளோ கடினம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்கூடாக காண்பித்து கொடுக்கலாம். ஒரு தோட்டத்தை ஈஸியாக உருவாக்கிடலாம், மண் வாங்கி செடி நட்டு எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் கடைசி வரையும் பராமரிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின் மார்க்கு. அப்படி பராமரிக்கிறவங்க இயற்கையை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். கார்டனிங் மேலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆசைக்காக பண்ணுவது மாடித்தோட்டம் இல்லை, நம் அடி மனதை ஆனந்தமாக்குவதே மாடித்தோட்டம். நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 2-3 வெள்ளரி பிஞ்சுகள் இருக்குது. இந்த ரோஸ் பியூர் ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. 30 ரூபாய்க்கு வாங்கின ரோஜா செடி தான். 1 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய பூக்கள் பூக்குது. வாழைப்பழ தோல் கரைசல் கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்து வந்தாலே ரோஜா செடியில் நிறைய பூக்கள் நம்ம பறிக்கலாம். மழை அடிக்கடி பெய்யறதுனால புல் வேகமாக வந்துடும். புல்லை கண்டிப்பாக எடுத்து விட்டுறணும், இல்லாட்டா செடிக்கு கொடுக்கக்கூடிய மொத்த சத்தையும் புல் எடுத்துக்கிட்டு அது வேகமாக வளர்ந்துடும். ரோஜா செடிகள் நல்லா பூக்கிறதுக்கு கடலை புண்ணாக்கு கரைசலும் நல்லா ஹெல்ப் பண்ணும். பிஞ்சு வெள்ளரி செடி பார்த்தீங்கன்னா 4-5 தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். எல்லா தொட்டிகளிலுமே 1 காய் 2 காய் இருந்துக்கிட்டே இருக்குது. தவசிக்கீரை ரொம்ப சூப்பராக துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. மொத்தமாக காய்ச்சி போன ஒரு கத்திரிக்காய் செடி மீண்டும் துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. மழை தண்ணி பட்டாலே மகிழ்ச்சியில் துளிர்த்துருவாங்க. தினம் ஒரு 10 கோவக்காய் கிடைக்கும், அதையும் பறிச்சாச்சு. 4 நாள் பறிச்சோன்னா வீட்டுக்கு போதும். ஒத்த செடி வச்சாலும் மாடி தோட்டத்தில் கெத்தாக நிற்கணும்னு நினச்சோன்னா இந்த கோழிக்கண்ட பூச்செடியை வளர்க்கலாம். அதோட கலரும் அதோட சைஸும் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு மண் அதிகமான பாட்டில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடிகள் பெருசாக வளரும். இந்த ஒரு செடியே எங்கள் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்குது. பூவோட வெயிட்டு தாங்காமல் சில கிளைகள் கீழே சாஞ்சிருச்சு. இது காராமணி செடி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு காராமணி செடி 3 முறை காய் கொடுக்குது. இது இந்த செடி கொடுக்கக்கூடிய 2வது ரவுண்டு காய். இந்த காராமணி செடிகளில் மழை வந்துட்டாலே அஸ்வினி பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. வேப்ப எண்ணெய் கரைசல் தொடர்ந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். சொடக்கு தக்காளியில் நிறைய காய்கள் பழுத்திருக்கு, அதையும் பறிச்சிடலாம். சில செடிகளை இயற்கை தானாகவே இந்தா வச்சுக்கோப்பா அப்படின்னு நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி தானாக முளைச்ச செடி தான் இந்த சொடக்கு தக்காளி செடி. மொத்தம் 3 செடி முளைச்சிருக்கு. 3லுமே காய்கள் நிறைய இருக்குது. அப்படியே நசுக்கி அந்த பழத்தை வாயில் போட்டு சாப்பிடும்போது தனி சுவை தான். தக்காளி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த காயில் இருக்குது. இது என்ன காய்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? புடலங்காயா அப்படின்னு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் கேட்டாங்க. இது பிஞ்சு வெள்ளரி. கீரைக்கு வச்சுருந்த க்ரோ பேக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு அதில் வச்சுருந்தேன். அதில் தான் இவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்த தரமான விதை. இது சாட்டை அவரை தெர்மோகோல் பாக்ஸில் தான் வளர்க்குறேன். தெர்மோகோல் பாக்ஸில் ரொம்ப நல்லா வளரும். தெர்மோகோலில் பார்த்திங்கன்னா செடி ரொம்ப ஹீட் ஆகாது. இந்த தெர்மோகோல் பாக்ஸில் மண்ணும் நிறைய பிடிக்கும். எவ்வளவு மண் அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடிகள் ஆரோக்கியமாகவும் காய்கள் பெருசாகவும் இருக்கும். எவ்வளவு காய்கறி செடிகள் இருந்தாலும் கூட ஒரு பூச்செடியில் பூவை பார்த்துட்டோன்னா நின்று ரசிக்க தான் தோணும். இது கொடி அவரை விதை. நம்ம தோட்டத்திலேருந்து லாஸ்ட்டு சீசனில் கலெக்ட் பண்ணி வச்சது. கொடி அவரை நவம்பர் மாதம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நாம் முளைக்க வச்சோன்னா சரியாக இருக்கும்.
சீடு முளைக்க வைக்கக்கூடிய எல்லா ட்ரேயும் எனக்கு ஏற்கனவே நிறைய செடிகள் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த தெர்மோகோல் பாக்ஸ்லேயே போட போகிறேன். முளைச்சி அப்புறம் எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப ஆழமாக புதைக்கக்கூடாது, நம்ம மேலோட்டம் புதைக்கக்கூடாது. லேசாக ஒரு குழி போட்டு அதுக்குள்ளே நம்ம மூடிக்கலாம். விதைகளோட சைஸை பொறுத்து பழம் இருக்கணும். 8 விதை போட போகிறேன். கண்டிப்பாக எல்லாமே முளைக்கும். 5 செடி இருந்தாலே நிறைய அவரைக்காய் பறிக்கலாம். அதுபோல் சாமந்தி செடியும் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் சீசன். ஸோ இப்போ நம்ம விதை போட்டோம்னா நல்லா வளர்ந்து நல்ல பூக்களை கொடுக்கும். மார்ச் மாதம் வரைக்குமே. நம்மக்கிட்ட 2 கலர் இருந்துச்சு, ஆரஞ்சு மஞ்சள் கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை பார்த்திங்கன்னா நான் பூவோடையே காய வச்சுருந்தேன். இதை நம்ம முளைக்க போடலாம். இதை ரொம்ப மண் போட்டு மூடக்கூடாது, சின்ன விதை இல்லையா, மேலோட்டமாக மண்ணை தூவி விட்டாலே போதும், முளைச்சி வந்துடும். வேர்வை சிந்த தம் உழைப்பை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்கும் உணவை கொடுக்கும் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கோடி வணக்கங்கள், நன்றிகள். எந்த ஒரு வளமும் இல்லாத மாடியிலே இயற்கை வளத்தை உருவாக்கி பராமரிப்போருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.